சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இன்றைய தலைப்பு குடும்பம். தனித்தனியாக தொண்டாற்றுவதா, குடும்பத்தோடு திருத்தொண்டாற்றுவதா? அதான் இன்னை பேச்சு. தனி மனிதன் திருந்தினால் குடும்பம் திருந்தும், குடும்பம் திருந்தினால் சமுதாயம் திருந்தும். அதான் அடிப்படை. இந்தியாவில் ஒரு மாணவன், அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் மேலே கொஞ்சம் சந்தேகம். இந்தியா மேப்பு ஒழுங்கா இவனுக்கு போட தெரியுமான்னு சந்தேகம். அந்த பையன்கிட்ட இந்தியா மேப்பை கிழிச்சு கொடுத்தாரு. 8 சுக்கா கிழிச்சு கொடுத்தாரு. கிழிச்சு கொடுத்துட்டு அதை ஒட்டுன்னாரு. ஒழுங்கா ஒட்டணுமா இல்லையா? இந்தியா மேப்பு எப்படின்னு தெரிஞ்சவன் தான் ஒழுங்கா ஒட்ட முடியும். இல்லைன்னா கல்கத்தா இருக்க வேண்டிய இடத்துல பம்பாயை தூக்கி வைப்பான், பம்பாய் இருக்க வேண்டிய இடத்துல கல்கத்தாவை தூக்கி வைப்பான். சென்னை டெல்லியாக மாறும், டெல்லி சென்னையாக மாறும், காஷ்மீர் கன்னியாகுமரியாக மாறி போயிடும். இந்த பையன் என்ன பண்ணா, அரை மணி நேரம் கழித்து ஒழுங்காக ஒட்டி கொடுத்துட்டான். ரொம்ப சுத்தமாக ஒழுங்காக ஒட்டி கொடுத்துருக்கான். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை, எல்லாம் தெளிவாக இருக்கு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏண்டா இந்தியா மேப்பு முன்ன பின்ன பார்த்துருக்கிறியான்னு கேட்டார். இந்தியா மேப்பா அப்படின்னா என்னன்னா, என்னடா இப்போ தானே ஒட்டி கொடுத்தேன். ஓ, இந்த பக்கம் இந்தியா மேப் இருக்கா? ஆனால் பின்பக்கத்தையில் பார்த்து ஒட்டுனேன்னா, பின்பக்கத்தில் ஒரு மனுஷன் படம் இருக்கு. மனுஷன் படத்தை ஒழுங்காக ஒட்டின உடனே முன்பக்கத்து இந்தியா மேப்பு ஒழுங்காயிடுச்சு. இப்போ என்ன தெரியுது? தனி மனுஷன் ஒழுங்கானா இந்தியா ஒழுங்காகும். சரிதானே? தனி மனிதன் ஒழுங்கானால் குடும்பம் ஒழுங்காகும். குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம், சமுதாயம் சேர்ந்தது நாடு, உலகம், அப்படியே போகும். அதனாலே அந்த குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாக இருக்குமானால் அது பெரிய புண்ணியம். கந்த புராணம் இந்த நாட்டிலே முக்கியமான ஒரு நூல். அது சிவநூல். சிவபெருமானுடைய பெருமை, சிவனுடைய திருக்குமாரனாக சிவனுடைய அம்சம் பெற்ற முருகப்பெருமான் பெருமை, அதையெல்லாம் சொல்லக்கூடிய சிவநூல் கந்த புராணம். ராமாயணம் அன்பு நூல், முழுக்க அன்பு, எல்லா உயிர்கள்பாலும் அன்பு. சக்கரவர்த்தி திருக்குமாரன் எல்லாரையும் சகோதரன் ஏற்றுக்கிறான். அந்த அன்பு ராமாயணம் அன்பு நூல். மகாபாரதம் அறநூல், தர்மங்களை சொன்ன நூல் மகாபாரதம். எவ்வளவு தர்மம் தெரியுமா? பட்டியல் போட்டு பேசக்கூடிய நூல் மகாபாரதம். சிலப்பதிகாரம், இதெல்லாம் நம்முடைய காவியங்கள் தமிழ்ல. சிலப்பதிகாரம் விதி நூல், விதியை மாற்ற முடியாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 தான் சிலப்பதிகாரம். அரசாட்சியில தப்பு பண்ணனா அறமே அரசனை கொன்றுவிடும். சிறந்த கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய பெண்களை உலகம் கும்பிடும். ஊழ்வினையை மாற்ற முடியாது. அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும்
உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடிகளுங்கிற சமணர் பாடின பாட்டு. சிலப்பதிகாரம் விதிநூல். ஜீவக சிந்தாமணி. ஜீவகனுக்கு 8 பெண்டாட்டி. 8 பேரையும் விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டான். 8 பொண்டாட்டி இருந்தால் பண்ண சன்னியாசி ஆக வேண்டியதானே? ஏங்க அவன் என்னத்துக்கு அவன் ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியலை, 8 பொண்டாட்டி வச்சு அவன் என்ன பண்ணுவான்? மங்கையர் எண்மறை மணந்த வாண்டுமிக்க வீரன் ஜீவகன். அதான் ஜீவக சிந்தாமணி. ஜீவக சிந்தாமணி இருக்கே, அது இன்ப நூல். பெரிய புராணம் இந்த வரிசையில் வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க. கந்த புராணம் சிவநூல், ராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதி நூல், சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல். முழுக்க அருள். சிவபெருமானுடைய திருவருள், அடியார்களின் திருவருள். அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நின்ன வரலாறு தான் பெரிய புராணம். கோயிலுக்கு அடியார்கள் போன வரலாறு இல்லை, அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நிற்கிறான். அதுதான் பெரிய புராணம். நம்ம வீட்டு வாசப்படிச்சு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நமக்குத்தான் தெரியல. எப்படி வாரார்னு நமக்கு தெரியல, ஏமாந்து போயிடுறோம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலி எழுதின புண்ணியவான், நோபல் பிரைஸ் வாங்கினவர், உட்கார்ந்து இருக்கார். ராத்திரி கனவு, கடவுள் காட்சி கொடுத்தார். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன்ட்டார். நாளை மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன். தாகூருக்கு எப்படி இருக்கும்? கடவுள் வரப்போறார், நம்ம வீட்டுக்கு கடவுள் வரப்போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே வீட்டுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்றான். கடவுளே வர்றாருன்னா என்ன ஏற்பாடு பண்ணணும்? வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு, தீபம் ஏற்றி வச்சு, பூமாலை வாங்கி வச்சு, சாம்பிராணி ஊதுபத்தி தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கடவுள் வரப்போறார், கடவுள் வரப்போறார். மத்தியானம் 1 மணிக்கு கடவுள் வரப்போறார். காத்து கிடக்கிறார். 12 மணி. ஒரு வயசான ஒரு பெரியவர், 85 வயசு, தள்ளாடிக்கிட்டு வரார். அப்பா, இந்த ஓரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகட்டுமா? கடவுள் வரப்போறார். நீ வயசான ஆளு, உன்னடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கடவுள் வரமாட்டார், தீட்டாயிரும், போ. அப்பா, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் தாங்க முடியலை, லேசா சாஞ்சிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, சொன்னா போக மாட்டேன், அறிவு கெட்டவனே. அப்பா, 10 நிமிஷம் உட்காரவா? தடி எடுத்து ஒரு அடி காலில் போட்டார். அந்த பெரியவர் அடியை வாங்கிக்கிட்டு போயிட்டார். 12:30. இப்போ அங்கே இருந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன், சாமி கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன், வெயில் தாங்கல அப்படின்னா. போடா, அங்ககீரரை பார்த்தா ஆண்டவன் வரமாட்டார். எப்படி இருக்கு? உனக்கு கண்ணு கிடையாது, நீ வரக்கூடாது, பிச்சைக்காரன், போடா. சாமி, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு போறேன் சாமி. அதெல்லாம் இல்லை, முதுகில் ஒரு போடு போட்டார். அவன் போயிட்டான். 12:55. 1 மணிக்கு கடவுள் வாரதா சொல்லி இருக்கார். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல இப்ப குழந்தை பிறந்துரும் போல தெரியுது. அங்க இருந்து தள்ளாடி நடந்து வர்றா. யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சுமை. தலைச்சுமையை இறக்கலாம், வயிற்று சுமையை இறக்க முடியாது. கஷ்டப்பட்டு வாரா. ஐயா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன்யா, ரொம்ப தாகமா இருக்கு, முடிஞ்சா தண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். உன்னை பார்த்தா குழந்தை இப்ப பிறந்துரும் போல இருக்கு. இப்ப குழந்தை பிறந்தா அந்த இடம் தீட்டாயிரும், கடவுள் வரமாட்டார், நல்ல வேலையை கெடுத்த, போசிக்கிறோம். ஐயா, முடியல ஐயான்னு உட்கார்ந்துட்டா. ஒரு அடி மண்டையில போட்டார். அவளுக்கு தாங்குமா? அந்த பொண்ணு தாங்க முடியல, அழுதுட்டு எந்திரிச்சு போயிட்டா. 1 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 1:30 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 2 மணி ஆச்சு, கடவுளை காணோம். இன்னும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கடவுளை காணோம்னு. காணோம். ராத்திரி தூங்குற பொழுது கனவுல திரும்ப கடவுள் காட்சி கொடுத்தார். தாகூர் பிடிச்சிக்கிட்டார். என்னங்க வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டீங்க? அப்பா, 3 முறை வந்தேன். முதல் முறை வந்த பொழுது காலில் அடித்தேன், 2வது முறை வந்த பொழுது முதுகில் அடித்தேன்,
உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், தலையில் அடிச்சு விட்டேன், இனிமே அடி வாங்க முடியாதுப்பா. கடவுள் எப்படி வருவார்? எப்படி வேணாலும் வருவார். தெய்வம் மனுஷ ரூபேனா, கடவுள் மனித வடிவத்தில் வருவார். யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. மாணிக்கவாசக பெருமானுக்கு எப்படி வந்து காட்சி கொடுத்தார்? செந்தழல் புரை திருமேனி இங்காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி, அந்தணனாவதுங்காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்படித்தான் காட்சி கொடுப்பார். கடவுள் எப்படி வேணாலும் வருவார். நம்ம வீட்டு வாசலுக்கு கடவுள் வந்து நின்றதை சொன்னதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் படித்தா நம்ம வீட்டு வாசப்பிடிச்சு கடவுள் வருவார். திருவம்பாவையில் ஒரு வரி ஞாபகம் வருதா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம வீட்டு வாசப்படியில் ஒவ்வொரு வீடா சிவபெருமான் வந்து நிற்கிறாராம். கிறிஸ்தவ மதம் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும். கோயில் கதவை தட்டு, சாமி திறப்பார்னு அர்த்தம். இந்து மதம் சொல்லும் உங்க வீட்டு கதவை கடவுள் தட்டுறார், திறந்து வையுங்க. நீ எதுக்கு கோயிலுக்கு போற? உங்க வீட்டு வாசப்படியில் நின்று கடவுள் உங்க வீட்டு கதவை தட்டுறார், திறந்து வை. அதுதான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கண் அரசை அடியோம்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். எங்க வருது? நம்ம திருவம்பாவையில் வருது. அப்போ அருள் நூல் பெரிய புராணம். இந்த மந்திரங்கள்னு 11 மந்திரம் சொல்லுவான். சம்ஹிதா மந்திரங்கள்னு அதுக்கு பேர். ஈசானாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோஜாதாய நம. இது 5 முகத்துக்கு 5 ஆச்சு. நம்ம உறுப்புக்கள் அதுக்கு ஒரு 5 இது சொல்லுவாங்க. ஹிருதயாயை நம, சரசே நம, சிகாயை நம, கவசாயை நம, நேத்திரேப்பியோ நம, அஸ்தாயை நம. மொத்தம் எத்தனை ஆச்சு? 11 மந்திரம் ஆச்சு. 12வது மந்திரம் என்ன? ஓம் நம சிவாய. கவச மந்திரம்னு அதுக்கு பேர் கொடுக்குறான். அதுதான் பெரிய புராணம். 11 திருமுறையும் 11 மந்திரம். நேத்திர மந்திரம் திருமந்திரம், 10ஆம் திருமுறை திருமந்திரம் நேத்திரேப்பியோ நம, அதான் 10வது மந்திரம். திருமந்திரம் கண் கொடுக்கக்கூடிய மந்திரம். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை பல பேர் பாட்டு, 12ஆம் திருமுறை சேக்கிழார் அடிகள் அருளிய பெரிய புராணம். இது ஓம் நமசிவாய என்ற சிவ மூல மந்திரம். பெரிய புராணம் கதை இல்லை, பெரிய புராணம் வரலாறு. சம்பந்த சாமி எப்போ பிறந்தார் தெரியுமா? தேதி சொல்றேன். 12/5/639. கிபி 639வது வருஷம் மே மாசம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். பழனியப்பன் ஐயா திருவாதிரை நட்சத்திரம். யாரு? சம்பந்த சுவாமி. சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். சேக்கிழார் பெரிய புராணம் பாடத் தொடங்கி அரங்கேற்றியது ஒரு சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். அரங்கேற்றம் முடிஞ்சது அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். ஆக ஒரு வருஷம் இந்த பாட்டை முழுக்க சொல்லி அர்த்தம் சொல்லி இருக்கார் சிதம்பரத்தில். பெரிய புராண அரங்கேற்றம் 12ஆம் நூற்றாண்டில். சம்பந்த சுவாமி பிறந்தது 639 மே 12ஆம் தேதி திருவாதிரை. ஞானப்பால் சாப்பிட்டார்ல, அது எப்போ? 642 மே 9ஆம் தேதி. கணக்கு இருக்கு எல்லாத்துக்கும். 3 வருஷம் தானே. 639 3 642 642 மே மாசம் 9ஆம் தேதி. ஜோதியில் கலந்தார் இல்ல 16 வயசுல சிவஜோதியில். 28/5/655 மே மாசம் 28ஆம் தேதி 655வது வருஷம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். எடுத்து பாருங்க, பஞ்சாங்கத்தை கரெக்டா இருக்கும். கணக்கு போட்டுக்கிட்டே போகணும். ஆக இது முழுக்க சரித்திரமே தவிர இது ஒன்றும் பொய்க்கதை இல்லை. ஆணை நமதென்ற பெருமாள் அப்படின்னு சம்பந்த சுவாமிக்கு பேர் வைக்கிறான். அது என்ன ஆணை நமதென்ற பெருமாள் சொல்றாரு? ஆசரு நல்ல நல்ல
அவை நல்ல நல்லன்னு பாடினார்ல, அதுல கடைசி பாட்டு என்ன? தேனமர் பொழில் கொளாலை வடை சென்னல் துண்ணி வடசெம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. எவ்வளவு தைரியமா! ஆணை நமதே. நான் சொல்றேன், ஏன் இளவரசர், ராஜா விட்டு பிள்ளை இல்ல, இளவரசர். ஆணை நமதே. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆணை நமதென்ற பெருமாள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கவலைப்படாத போ. சமயம் நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு தான். நம்பிக்கை கொடுத்த சமயம் இந்து சமயம். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். பையன் கேட்குறான், சார் அப்போ நீங்கள் புண்ணியவானான்னு கேட்குறான் அவரை பார்த்து. அதெல்லாம் கிடையாது. பிறவி ஒன்றும் பாவத்தினால மட்டும் வரலை, புண்ணிய பாவத்தினால வருது. புண்ணியம் இருக்கிறதுனால நல்ல காரியம் செய்கிறோம், பாவம் இருக்கிறதுனால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் பிறவி. வெறும் இன்பமும் கிடையாது, வெறும் துன்பமும் கிடையாது. எதனால இன்பம் அனுபவிச்சோமோ அதனாலேயே துன்பம் வரும். கண்ணதாசன் தான் எழுதுவார், இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருந்தோம், யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதி வச்சான். யார் போனாலும் மிச்ச பாதி என்ன? வேதனை பாதி. இந்த இன்பம் எவ்வளவுக்கு அதிகமோ அந்த துன்பம் அவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் சார் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எல்லாம் நம்முடைய பெருமக்கள், அடியார்கள், நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். சம்பந்த சுவாமி நமக்கு உறுதி கொடுத்து, கவலைப்படாதே, கோயிலுக்கு போ, நல்லா இருக்கலாம் என்று நம்பிக்கை ஊட்டினார். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முன்பே மக்கள் தொண்டை பின்பற்றியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த பக்கம் வந்ததெல்லாம் 1600க்கு அப்புறம் தானே. சம்பந்த சுவாமி காலம் எப்போ? 7ஆம் நூற்றாண்டு, 639 to 655. அப்பவே தொண்டு தொடங்கி விட்டது. என்ன தொண்டு? எல்லாருக்கும் சாப்பாடு போடு, வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு, பஞ்சம் வந்துருச்சா, பசி வந்துருச்சா, சோறு போடு, ஞானம் கொடுக்கணுமா, பாட்டு பாடு, ஞானம் கொடு. தொண்டு அப்பொழுது தொடங்கி விட்டது. ஆண்கள் வளர்ப்பது முத்தி, அதுக்கு பேர் சொல்லுவாங்க, தட்சிணாக்கினி, காருகபத்தியம், ஆகவனீயம்னு 3 தீ ஆண்கள் வளர்ப்பார்கள். திருநீலநக்க நாயனார் அந்த முத்தி வளர்த்தாராம். முந்தைய வரலாறு சொல்லியிருக்கேன். அந்த அக்னிகோத்திரம் பண்றவர் முத்தி வளர்ப்பாராம். அவங்க வீட்டு அம்மா வந்த உடனே 4 தீ எரியுமா. அது என்ன? அந்த அம்மா தனியா ஒரு அடுப்பு வச்சாங்களா? இல்லை, அவள் கற்பு தீயும் சேர்ந்து 4 தீ சேர்ந்துதான். விளையாட்டில் கற்பு நெருப்பு மாதிரி. ஆஞ்சநேய சுவாமி இலங்கையை எரிச்ச உடனே ராவணன் சொன்னானா, ஒரு குரங்கு சுட்டு பிடிச்சுன்னானா. விபீஷனை எந்திரிச்சான், குரங்கு சுடல, நீ கொண்டாந்து வச்சியே ஒரு தீ, அவளுடைய கற்பு தீ சுட்டது. குரங்கு அதுக்கு அடையாளம், அவ்வளவுதான். அது மாதிரி பாடுறார் பாருங்க, ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர். அந்தணர்களுக்கு இருபிறப்பாளர்னு பேர். ஏன்? பூணூல் போடுறதுக்கு முன்னாலே ஒரு ஜென்மம், பூணூல் போட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை அறிந்த பிராமணன் 2வது ஜென்மம். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல, திருமுருகாற்றுப்படை. இவர் திருநீலநக்கர் இருபிறப்பாளர். நீந்தும் நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடன் 4 வளர்ப்பர்கள் மடவார். பெண்கள் கற்புத்தீயோட சேர்த்து 4 தீ வளர்ப்பார்கள். அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தியதுதான் பழைய திருத்தொண்டு. பிள்ளைகளும் சேர்ந்துச்சு, குடும்பம், அவ்வளோதானே. இப்போ ஒரு 10 செய்தி சொல்ல போறேன். குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், வேலைக்காரி எப்படி இருக்கணும், எல்லாம் வரப்போகுது. சேக்கிழார் சுவாமி நினைச்சு பாடியிருக்கார். முதல்ல சாப்பாடு தயார் பண்ணுறோம் குடும்பத்தில். முதல்ல சோறு வடிக்கணுமா, முதல்ல காய்கறி வைக்கணுமா? ஒரு கேள்வி. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்போ காய்கறியை முதல்ல வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுவிடுவோம். நாளைக்கு ஆகும், நாளானைக்கு ஆகும், அடுத்த வருஷத்துக்கு ஆகும். அம்மா போட்டு வச்சிடறோம்ல. எத்தனை வீட்டில்
வைக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? முந்தியெல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. இப்போ ஃப்ரிட்ஜு போட்டு உள்ளதைக்கு வச்சிடறோம். எடுத்து அப்பப்போ அவர் தலையை கண்டு சூடு பண்ணி போட்டுற வேண்டியது. அதானே செய்கிறோம். சோறு மட்டும் அப்பப்போ வடிச்சுக்கிறோம். சோறு ஃப்ரிட்ஜில் போட்டால் ரொம்ப விரைச்சி போயிடும். முதல்ல காய்கறி தயார் பண்ணிட்டு அப்புறம் சோறு வடிக்கிறோம். நம்ம வழக்கம். சேக்கிழார் சுவாமி சொல்றார், முதல்ல சோறு வடித்து வச்சிருங்கோ, காய்கறி அப்புறம் தயார் பண்ணுங்க. ஏன்? சோறு வடிச்சாச்சுன்னா யாரும் வந்து திடீர்னு பசின்னு கேட்டால் சோறு இருக்கும், தயிர் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், போட்டு சாப்பிட சொல்லிவிடலாம். காய்கறி தயார் பண்ணி வச்சுட்டா வெறும் காயவா கொடுத்து சாப்பிட சொல்ல முடியும்? இருங்க நான் சோறு வடிக்கிறேங்கணும். அவர் எனக்கு சாப்பிட பசிக்குதே பாரு. அதனால என்ன செய்யணுமா, அவசரமான விருந்தாளிக்கு சோறு போடுற மாதிரி முதல்ல சோறு வடிக்கணும். எங்கே சொல்றார் சேக்கிழார் சுவாமி? காரைக்கால் அம்மையார் வரலாற்றை சொல்றார். அம்மையார் சோறு வடித்து வச்சுட்டாங்க. அந்த கணவன் வந்ததுக்கு அப்புறம் கறி தயார் பண்ணலாம்னு இருந்தாங்க. சிவனடியார் வந்துட்டார். இனிமே கறி தயார் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. சாதத்துக்கு என்ன பேரு? திரு அமுது. கறிக்கு என்ன பேரு? கரியமுது. வைஷ்ணவ பெருமக்கள் சாதத்துக்கு சாத்தமுதும்பாங்க. பாயாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திருக்கண் அமுது. பாயாசத்தில் அந்த ஜவ்வரிசி தெரியுமில்ல, அது கிருஷ்ணன் கண்ணுக்கு சமானமா. கும்பிடணுமா இல்லையா அவங்கள? நம்மளும் தான் பாயாசம் சாப்பிட்றோம். எத்தனை டம்ளர் சாப்பிட்றோம். பாயாசம் நல்லா இருக்கு, இன்னொரு கப்பு ஊற்றுங்க, இந்த ஷண்மனானுக்கு ஒரு கப்பு ஊற்றுங்க, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்க. சாப்பிட்றோமா இல்லையா? அது என்னவா? அதுக்கு பேரு திருக்கண் அமுதான். பெருமாள் கண் அங்கே தெரியுதான். அந்த மாதிரி திருவமுது கரியமுது. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. அம்மா என்ன பண்ணாங்க? சாதத்தை எடுத்து நல்ல தயிர், உங்கள் யோகர்ட் தயிர் அங்கே வச்சுக்கிறீங்க, நல்ல கெட்டியாக இருக்கு, அப்படி தயிர் விட்டு பிசைஞ்சு கொடுத்து தொட்டுக்க என்ன செய்யலாம்? அவங்க கொடுத்தா மாம்பழத்தை நறுக்கி போட்டாங்க. வந்த அடியார் நல்லா சாப்பிட்டு போயிட்டார். அங்கே தான் கதையே ஆரம்பிச்சுது. கரியமுது தயார் பண்ணி வச்சிருந்தா காரைக்கால் அம்மையார் கதையே இல்லை. கரியமுது இல்லாமையினாலே மாம்பழத்தை போட போக, கணவன் வந்து கொடுத்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட, அடுத்த மாம்பழம் எங்கேன்னு கேட்க, இந்த அம்மா சிவபெருமானேன்னு சொல்ல, சிவபெருமான் அந்த மாம்பழத்தை கையில் கொடுக்க, அவன் அதை வாங்கி சாப்பிட, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன் நானா. ஏதுன்னு கேட்டான். அந்த அம்மா உண்மையை சொல்லிவிட்டான். அப்போ என்ன தெரியுது? புருஷங்கிட்ட உண்மையை சொல்லணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சரிதானா? சொல்லியாச்சு. சொன்ன உடனே அப்படியா நிஜமா இன்னொரு மாம்பழம் கொண்டான் நானா. சிவபெருமானேன்னா அடுத்த மாம்பழம் வந்தது, அதை கொண்டே கையில் கொடுக்க, அவன் வாங்கி சாப்பிட போக, அது சாட்சிக்கு வந்த மாம்பழம் அப்படியே பறந்து போயிடுச்சு. அவன் அம்மாவை விட்டுட்டு வெளியூருக்கு பொருள் தேட போயிட்டான். இந்த அம்மா இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொருள் தேடினா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அம்மா பேரை புனிதவதின்னு வச்சான், வேற ஊரில் இருந்தான், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சுது. காரைக்கால் அம்மையாரை தோளில் தூக்கிக்கிட்டு பல்லக்கில் வச்சு கொண்டுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அம்மாவை பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான், இவள் கடவுள். அப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த உடம்பு தசை பொதி, தசை பொதி, இவனுக்காக சுமந்த தசை பொதி. எப்போ இவன் என்ன வேணாம், நான் கடவுள்னு சொல்லிவிட்டானோ, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், பேய் வடிவங்குடுன்னு கேட்டாங்களாம். காரைக்கால் பேயார். அடிப்படை எங்கே ஆரம்பிச்சுது? திருவமுது கரியமுது அங்கே ஆரம்பிச்சுது. அடுத்தாப்புல ரெண்டாவது செய்தி, சாப்பிட்றதுக்கு இலை போடுற பொழுது இலையில அறிந்த பக்கம் எந்த கைப்பக்கம் இருக்கணும், இலையினுடைய அந்த நுனி எந்த கைப்பக்கம் இருக்கணும். நம்மளும் வீட்டில் இலை போட்டு சாப்பிட்றோம். இலை போடுற பொழுது மரத்திலிருந்து வெட்டினம் பாருங்க, அது வலது கை பக்கம் இருக்கணும், அந்த நுனி இடது கை பக்கம் இருக்கணும். இது எங்கே சொல்றாரு சேக்கிழார்? எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. அப்பூதி அடிகள் வீட்டுக்கு அப்பர் சுவாமி சாப்பிட வந்தார். அந்த அம்மா சாப்பாடு போடுறதுக்கு இலை போட்டாங்க. அது பெரிய கதை. மூத்த பையனை கூப்பிட்டாங்க. குடும்பம் தானே, முந்தி சொல்லியிருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சாப்பாடு தயாராகி விட்டது. மூத்த திருநாவுக்கரசு சாமிக்கு சாப்பிட்றதுக்கு இலை கொண்டுகிட்டு வா. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்றான்? நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாளை மல்லலம் குருத்தை.
இலையல்ல. மல்லலங் குருத்தை ஈனும் பொழுதினில் வாழ் அரா ஒன்று அல்லலுற்று அடுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. அந்த புள்ள வேகமா ஓடுனா, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, திருப்பணியில எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, நான் தான் இலை கொண்டு வரப்போறேன், அடியார் தொண்டு எனக்கும் கிடைச்சது. புள்ள அப்படி இருக்கணும். ஓடி போனா எடுத்தான், குருத்தா இருக்கிற இலையை எடுத்தான். அந்த குருத்து வாழை குருத்துக்குள்ள ஒரு பூநாகம் இருந்தது. விரிச்ச இலை கொடுக்க கூடாது. விரிச்ச இலையை போட்டா என்ன ஆகும்? ஏதாச்சும் முன்னால காக்கா எச்சமிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால அடியார்களுக்கு சோறு போடுற பொழுது பொன்னரமா இருக்கும் பாருங்க, சுருண்ட இலை, அதைத்தான் எடுத்து சோறு போடணும். சேக்கிழார் சாமி குருத்தைங்கிறாரு. இலை வேற, வாழை குருத்து வேற, நினைப்புல வச்சுங்க. அதெல்லாம் தமிழ் சொற்கள். அதை எடுக்க போனா உள்ள இருந்து பூநாகம் தீண்டுனுச்சு, போச்சு. பூநாகம் தீண்டின உடனே ஓடி வந்தான். பரிகள குருத்தை, அங்கே இலைங்கல, பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த புள்ள கீழே விழுந்துட்டானா. வேலையை முடிச்சு விட்டான், என் கடமை தீர்ந்ததுன்னு சொல்லிவிட்டான். கொடுத்துட்டு கீழே விழுறான். இந்த அம்மா இலைய வாங்குறாங்க, பிள்ளைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, சுருட்டி வச்சாச்சு பாய்க்குள்ள. இலைய போடுறாங்க. எப்படி இலை போட்டாங்க தெரியுமா? புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி. கோமயம்னா என்ன? சாணம். கோ சலம்னாத்தான் தண்ணி, மூத்திரம். கோமயம்னா சாணம். ரொம்ப பேர் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோமயம், கோசலம். ஜலம்னா நீர் தானே. பசுவின் சிறுநீர் கோசலம், சாணம் கோமயம். சாணத்தினால அந்த இடத்தை முழுகினாங்களாம். அடியார் சாப்பிட்ற இடத்தை. சாப்பிட்டதுக்கு பின்னால முழுகிறது தப்பு, சாப்பிடும் முன்னால முழுகிறது சரி. சாப்பிட்ட இடத்த சுத்தமாக முழுகணுமா? ஏன்? அதுமே சாப்பிடும் முன்னால அந்த இடத்துல எந்த கிருமியும் இருக்கப்படாது. சாணம் என்பது கிருமி நாசினி. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சாணி போட்டு மெழுகின தரையில காலை மடக்கி உட்கார்ந்திருப்பார். 100 வருஷத்துக்கு அப்படித்தான், அப்படி வாழ்ந்தவர். அந்த தரை ஆன்டி பாக்டீரியா, அதெல்லாம் ஆன்டிசெப்டிக்ங்கிறீங்கல்ல, அது மாதிரி ரொம்ப நல்லதான். சாணத்தினால மெழுகி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி. சுதை சுண்ணாம்பு மாதிரி. கோலம் போடுறதுன்னு அர்த்தங்கன. உட்கார்ந்த இடத்துக்கா சுண்ணாம்பு போடுவாங்க? வெள்ளையா கோலம் போட்டாங்களாம். சாணத்தினால முழுகி கோலம் போட்டு நிகழ்ந்த கதலி நீண்ட குருத்தினை விரித்து. கதலினா வாழைத்தண்டு, இந்த இடத்துல வாழை மரம், வாழை இலை. நீண்ட குருத்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கி. அந்த இலைய தண்ணி விட்டு கழுவுனாங்களாம். என்ன சொல்றாரு பாருங்க. நீரால் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார். ஈர்வாயினா என்ன? எடுத்த பகுதி, வெட்டி எடுத்த பகுதி. வலம்பெற, வலதுகை பக்கத்திலே இருக்க அந்த அம்மா இலை போட்டாங்களாம். இலை போடுறது எப்படின்னு கூட சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் சொல்றார். ஏன்? ஆமா, ஏன் சார் அப்படி வைக்கணும்? நம்ம பையன் எல்லாத்துக்கும் இப்ப ஏன்னு கேட்பானா இல்லையா? எதனால? யோசிச்சு பாருங்க. இந்த வெட்டின பகுதி அகலமா இருக்கும், நுனிப்பகுதி சின்னதா இருக்கும். நம்ம வலது கையினால சாப்பிட்றோம். காய்கறி எல்லாம் இந்த பக்கம்தான் வைக்கணும். இந்த உப்பு இந்த ஓரத்தில் வைக்கணும். எந்த ஓரத்தில்? இந்த நுனி இலையில. ஏன்? ஒவ்வொரு முறையுமா உப்பை சாப்பிடுவான்? எப்போவாவது தானே எடுப்போம். எப்போவாவது எடுக்கிற அப்பளம், எப்போவாவது எடுக்கிற தொன்னை, எப்போவாவது எடுக்கிற உப்பு, ஒரே ஒரு முறை போடப்படக்கூடிய அக்கார அடிசில் அல்லது ஏதாச்சும் ஜிலேபி, அதெல்லாம் ஒரு முறை தான் போடுவான். அதெல்லாம் அங்கே வைக்கணுமா? சாப்பிடக்கூடிய கறி கூட்டெல்லாம் இந்த கை பக்கம் வைக்கணுமா? எடுத்து சௌரியமாக சாப்பிடலாமா? இந்த கை அங்கே போக வேண்டாமா? என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. சாப்பிட்றது ஒரு நாகரீகம், விளையாட்டு இல்லைங்க. ஔவையார் சாப்பிட உட்கார்ந்தான். ஔவையாருக்கு பக்கத்தில் ஒரு முட்டா பைய சாப்பிட உட்கார்ந்தான். அவன் முன்குடுமி வச்ச ஒரு சோழியன். பசி, அவன் மேலே தப்பு இல்லை. ஔவையாருக்கு பக்கத்தில் சாப்பிட உட்கார்ந்துட்டான். சாப்பிட்றான், அள்ளி அள்ளி கொட்டிக்கிறான். உண்பது வேறு, தின்பது வேறு, நக்குவது வேறு, பருகுவது வேறு, கொட்டிக்கிறது வேறு. சோறு உண்டான், முறுக்கு தின்றான். தமிழ் வார்த்தைங்க. சோறு உண்பது, முறுக்கு கடிச்சு சாப்பிட்றோம்ல, முறுக்கு தின்றான். தண்ணீர்
பருகினான், பாயாசத்தை நக்கி சாப்பிட்டான். பாயாசத்தை கையில் தொட்டு 2 கையினாலையும் நக்கி சாப்பிடணுமா, அப்பத்தான் ருசியா இருக்குமா. கப்பலை வச்சுக்கிட்டு உறிஞ்சப்படாதான். நான் சொல்லலை, இந்த சொல்ல போறார் சேக்கிழார் கொஞ்ச நேரத்தில். எவ்வளவு சார் சொல்றாரு. ஆஹா, நீ எப்படி வாழணும் என்ன ஏது அவ்வளவுன்னு சொல்ல போறார். அப்போ என்ன பண்றான், அடிக்கடி எடுக்கிறது. அப்ப யார் சாப்பிட உட்கார்ந்தான். இந்த ஆளு வேக வேகமா அப்படி சாப்பிட்றான். இவன் ஆடின ஆட்டத்தில் முன்குடுமி அவுந்து வச்சு, அவுந்து சோத்துல விழுந்துருச்சு. அது நீளமான குடுமி, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க. விளையாட்டில் நமக்கு முடி வெட்டலைன்னா உலகமே போயிடுது. அவ்வளவு முடி வச்சு பாதுகாத்திருக்கான். விழுந்துருச்சா, இந்த விழுந்த குடுமியை உதறினான். இவ்வளவு சோறு ஔவையார் இலையில விழுந்துருச்சு. எப்படி இருக்கும். அவன் சோத்துல குடுமி விழ, இந்த குடுமி வட்ட சோத்தை உதற விழுந்துருச்சு. ஔவையாருக்கு ரௌத்திரம் வந்துருச்சு, கோபம், பத்திரகாளி ஆயிட்டா. உடனே பாட ஆரம்பிச்சா, சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா, சுருக்கு அவிழ்ந்த முன்குடுமி சோழியா. இப்படி பார்த்தேன், வாயில சோறு காஞ்சி போய் கிடக்கு. அவ்வளவு நேரம் சாப்பிட்றேன். சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா, சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா புலையா. எந்த ஊர்ரா? கும்பகோணம். ஓ, திருக்குடந்தை கோட்டானே. திருக்குடந்தைன்னா கும்பகோணம். கோட்டானே, நாயே குரங்கே உன்னை ஒருத்தி போட்டாளே வேலையத்து போய். வார்த்தை பார்த்தீங்களா? உன்னை ஒருத்தி பெற்றாலே இல்லை போட்டாலே. பண்ணி குட்டி போட்ட மாதிரி உன்னை போட்டிருக்கடா. அவன் எந்திரிச்சு ஓடி போயிருக்க மாட்டாமே. என்ன வார்த்தை பாருங்க, எஃபெக்டிவ். நினைச்சா பாட்டு வருங்க, நம்ம தான் தடுமாறி போறோம். சுருக்க விழுந்த முன்குடுமி ஜோலியா, சோற்று பொறுக்குலர்ந்த வாயா வெண்பா புலையா, திருக்குடந்தை கோட்டானே, நாயே குரங்கே. வேற எப்படி திட்டதவனே? உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய். அவளுக்கு வேற வேலை கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று போட்டிருக்கணும். என்ன கடுமை. எதுக்கு சொல்ல வந்தேன்? சாப்பிட்றது ஒரு நாகரிகம், இலை போடுறது ஒரு நாகரிகம். அதுக்காக வேண்டி அடுத்தாப்புல பாருங்க, அடியார் பணியில் பிள்ளைகளுக்கு பங்கு தர வேண்டும். நம்மளே பண்ணக்கூடாது. அந்த அம்மா போய் இலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கப்படாது. மூத்த பிள்ளையை கூப்பிட்டு நீ போய் இலை எடுத்துக்கிட்டு வாடா. அந்த புண்ணியம் அந்த பிள்ளைக்கும் கிடைக்கணும். நம்ம பழக்கம் பிள்ளைகளுக்கு வரணும். பிள்ளை மகிழ்வோடு பணி செய்ய வேண்டும். அந்த பிள்ளை அப்படித்தான் சொன்னான், நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அடுத்தாப்புல இல்லற நடத்துகிற பொழுது எப்படி நடத்தணும்? 6 பங்கு வைக்கணுமா வருமானத்தை. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், அரசு. தென்புலத்தார் இறந்து போன அப்பா அம்மா பாட்டனார் அவங்களுடைய காரியங்கள் பண்றதுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு. விருந்து, விருந்துன்னா யார் தெரியும்ல? எங்க அத்தை வந்தாங்க விருந்தாளின்னு சொல்லப்படாது. எங்க மாமா வந்தார் விருந்தாளின்னு சொல்லப்படாது. அவங்கெல்லாம் சுற்றத்தார். தெரியாதவன் வந்தாத்தான் விருந்து. விருந்துன்னா புதுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. புது ஆளு வந்தாத்தான் விருந்து. சொந்தக்காரங்க வந்தா விருந்து இல்லை. சொந்தக்காரங்க வந்ததை விருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு புது ஆளுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்போ விருந்து வேற, சொந்தம் வேற. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் அதான் சுற்றம். தான் தனக்கு 6வது பகுதி ராஜாவுக்கு, 6ல் ஒரு பகுதி அரசனுக்கு வரி. அரசு கொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மிச்சத்தை வச்சு அறங்களை செய்து பரவரும் கடவுள் போற்றி. இதுக்குள்ளே கடவுளை நினைத்து கொண்டு குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையின் தாங்கி. பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணி சாப்பாடு போடுறது, விருந்து வந்தவனுக்கு சாப்பாடு போடுறது, சொந்தக்காரங்களை காப்பாத்துறது, இவ்வளவும் செய்து விளங்கிய குடிகள். இதான் இல்லறத்தான் கடமை. குடும்பம் இதை செய்யணும். குடிகள் ஓங்கி வரைபுரை மாடம் நீடி மலர்ந்துள்ள பதிகள் எங்கும். எல்லா ஊர்லையும் உள்ள மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். வீட்டில் பொய் கிடையாது. புனல் சடை முடியார்க்கு அன்பர். எல்லாம் சிவபெருமானுடைய அன்பர்கள். மெய்யடியார்கட்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார். அடியார்கள் பணி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். சைவமை சார்புள்ளவர்கள். இதெல்லாம் குடும்பத்தின் தன்மைகள். இன்னொரு இடம் பாருங்க,
இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமா? தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு. கனவுல கூட தீமையை நினைக்க மாட்டானா. திருவள்ளுவர் ஒரு பட்டிமண்டபம் போட்டார். தீமையா தீயா எது பொல்லாது? தீயா தீமையா? தீமைதான். ஏன்? தீ பிடிச்சி எரிகிறது தெரியும், தீமை பிடிச்சி எரிகிறது தெரியாது. தெரிகிறதுனால தீய அணைச்சிப்படலாம், தீமைய முடியாது. தீய வச்சா பொருள் தான் போகும், தீமையினால ஆன்மாவே கெட்டு போகும். தீய வச்சா வைக்கப்பட்டது தான் எரியும், தீமையை வச்சா வச்சவனே முதல்ல எரிஞ்சு போவேன். நான் அடுத்தவனுக்கு தீங்கு பண்ண நினைச்சா என் அளவில் கணிசமாக கெட்டு போயிருக்கணும், இல்லைன்னா தீங்கு பண்ண மாட்டேன். திருவள்ளுவர் சொன்னார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். முடிஞ்சு போச்சு. ஒரு பட்டிமண்டபம் போட்டு தீர்ப்பு கொடுத்து விட்டார். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படிங்கிறார். இன்னொன்று, திருமுனைப்பாடி நாடு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். திருமுனைப்பாடி நாடுன்னா எது? இந்த திருக்கோவிலூர், திருவண்ணாமலை பகுதி, இதெல்லாம் திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். அந்த காலத்தில் திருவதிகை வீரட்டானம், திருநாவலூர், திருவண்ணை நல்லூர் இதெல்லாம் சேர்த்து திருமுனைப்பாடி நாடு. சுந்தரமூர்த்தி பிறந்த திருநாவலூர் திருமுனைப்பாடி நாடு. அப்பர் பெருமான் பிறந்த திருவாமூர் திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி பிறந்தது சோழ நாடு. 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி மட்டும்தான் சோழ நாடு. இந்த திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பு சேக்கிழார் பாடுறார். வரந்தருவார்னு ஒருத்தர் இதை பாடுறார். யார் இந்த வரந்தருவார்? பாரதம் பாடினார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதுக்கு அவர் புள்ள முன்னுரை கொடுத்தார். எப்படி இருக்கு? அப்பா எழுத புள்ள முன்னுரை கொடுக்குதுன்னா அந்த புள்ளைக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ரிஃபேஸுங்கிறீங்கள்ல, அந்த காலத்தில் பாயிரம்மா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் புள்ள வரந்தருவார் பாயிரம் பாடினார். அதில் திருமுனைப்பாடி நாடு என்ன, அந்த பகுதி திருமுனைப்பாடி, அவங்க இருந்த திருக்கோவிலூர். திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சொல்றார். திருக்கோவிலூர் சிறப்பு. திருக்கோவிலூரில் ஒரு திண்ணை, இது மாதிரி ராத்திரி ஒரு 7:30 மணி, கொஞ்சம் இருட்டாப்புல ஒரு நேரம், ஒரு ஆழ்வார் வந்தார், திண்ணையில் படுத்துட்டார். 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த ஆழ்வார் வந்தார். ஐயா இடம் இருக்கா? ஒரு ஆள் படுக்கலாம், 2 இருக்கலாம், வாங்க பக்கத்தில் உட்காருங்க. 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. 3வது ஆள் வந்தார். ஐயா இடம் இருக்கா? 1 படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம், வாருங்கள். 3 பேர் நிற்போம். இடம் கொடுக்கணுமா? அதுக்காக வரலாறு. 3 பேர் நிற்கிறாங்க. கரண்டு போயிடுச்சு, கும்மிருட்டாயிடுச்சு, ஒன்றும் புரியலை. 4வது ஆள் ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான். இந்த 3 பேரும் கேட்டு வந்தாங்க, அந்த ஆள் கேட்காம உள்ள புகுந்துட்டான். இப்படி இருக்கிறான், அப்படி இடிக்கிறான், முட்டுறான், மோதுறான். ஆனா அவன் முட்டுனான்னா நல்லாவே இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது எப்படி? புதுசா கல்யாணமான உடனே புருஷன் பொண்டாட்டியும் பஸ்ஸில் போனாங்களாம். 90 வளைவு பஸ் போற வழி. 2 ஒன்று மேல ஒன்று விழுந்துக்கிட்டே போகுதான். வளைவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 2க்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு 74. இப்ப விழுந்தா, சனியனே ஏன் இப்படி சாயிற? என்ன கதை சொல்லலாமா? சொல்லலாமா? யோசிங்க. அது மாதிரி மூவரான் உள்ள புகுந்துட்டான், இடிக்கிறான், சுகமா இருக்கு. யாரா இந்த ஆளு? இவன் தொட்டாலே நல்லா இருக்கே, யாரு தெரியலையே, இருட்டுக்குள்ள வந்துட்டானே, விளக்கேத்துவோமா? ஏத்து. ஒரு ஆள் பாட்டு பாடினார். வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக உலகத்தை அகல் சட்டி ஆக்கினேன், கடல் தண்ணியை பூரா உள்ள கொட்டினேன். நடக்கிற காரியமா? சூரியனை திரியா போட்டேன், எரிய விட்டேன் அப்படின்னார். ஒன்றும் வெளிச்சம் அல்ல. வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று வல்ல. அடுத்த ஆழ்வார் பார்த்தார், ரொம்ப பெருசா காலை வச்சு விட்டாரு. உலகத்தையே சட்டியாக்கி கடல் தண்ணியை பூரா போட்டு நடக்கிற காரியமா நம்மால? வேண்டாம். அன்பே தகழியாய்,
அன்பை சட்டி ஆக்கினேன், ஆர்வமே நெய்யாக என் ஆர்வத்தை நெய்யா ஊத்தினேன், மனசை திரியா போட்டேன், என் முருகு சிந்தை இடும் திரியாய் நண்புலத்து ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன், நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துருச்சு. இடிச்ச ஆளு யாரு? பெருமாள் நிற்கிறார் சங்கு சக்கரத்தோட. நான் தாண்டா இடிச்சேன். கேட்காம வந்து உள்ள போகக்கூடியவன் பகவான் தானே. மூணாவது ஆழ்வார் பார்த்தார். ஆகா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று. இதெல்லாம் பார்த்தேன். மகாலட்சுமியை பார்த்தேன், பொன்மேனியை பார்த்தேன், ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரம் எல்லாம் பார்த்தேன், என் ஆளிவண்ணனை பார்த்தேன். இதுதான் சார் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தொடக்கம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதுக்கு இயற்பான்னு பேரு. எங்க? திருக்கோவிலூர்ல, அடுத்தாப்புல திருக்கோயிலூர் திருமனைப்பாடி நாடு. நம்ம 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமனைப்பாடி நாடு. யார் 2 பேரு? சுந்தரமூர்த்தியும் அப்பர் சுவாமிகளும். அந்த ஆளு இதை பாடுறாரு, வரம் தருவார். என்ன பாடுறாரு பாருங்க. இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வரம் தருவார் கொடுத்த பாயிரத்திலே உள்ள பாட்டு. ரொம்ப பிடிச்சது, அதுக்காக அந்த பாட்டை பார்த்தேன். பாவருந்தமிழால் பேர் பெரு பணுவல் பாவலர் பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. 3 பேரும் நடுராத்திரியிலே மொழி விளக்கேற்றி பெருமாளை கும்பிட்ட நாடு. அடுத்தாப்புல பாருங்க, அழகானவர். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை தேடும். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுள் சிவபெருமான். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் யாவரும் மதித்தோல் மூவரில். யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்ற 3 பேர்ல 2 பேர் பிறந்தது இந்த நன்னாடு. என்ன ஆசை பாருங்க அவருக்கு. அதையும் பாடி இதையும் பாடி சைவம் வைணவம் 2ம் தலைத்தது திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சேக்கிழார் சொல்ற பொழுது குடிகள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். தொன்மை முறை வருமண்ணின் துகளன்றி துகளில்லை. துகள்னா புழுதின்னு ஒரு அர்த்தம், துகள்னா குற்றம்னு ஒரு அர்த்தம். மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில புழுதி கிடையாது. மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில குற்றம் கிடையாது. நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் சிறந்த குடிமல்கி சென்னி மதி புனைய வளர் மணிமாடச் செழும்பதிகள் மன்னி நிறைந்துள்ளது திருமுனைப்பாடி வளநாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே குடிகள் குடும்பம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சரி. இது பொது.